கம்யூனிகேஷன்ங்கிறது பெரிய இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணுதுங்க பிஸ்னஸ்லேயும் சரி. நம்ம ஊர் வந்து தொட்டியங்க, இங்கே வாழை வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து செவ்வாழைப்பழம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். தொட்டியம் வந்தீங்கனாலே ஒரு அப்படியே தொடர்ந்து கடைகளாக இருக்கும். நாங்கள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஒருத்தவங்க ஐ திங்க் பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து ட்ரிப் வந்திருந்தாங்க. கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், அதாவது ஓன் வெஹிக்கிளோட யூசேஜ் வந்து அதிகமாயிடுச்சு. டூ வீலர்ஸ் கார்லாம் வீக்கெண்ட் ஆனால் எல்லாருமே ட்ரிப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேங் வந்து வந்திருந்தாங்க கேர்ள்ஸ். அவங்களுக்கு வந்து ஐ திங்க் பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. நான் தமிழில் வந்து அவங்க கேட்டால் அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. என்ன விலைன்னு கேட்டாங்க. அந்த விலையை சொல்றதுக்கு இவருக்கு தெரியல. அவங்க வந்து இங்கிலீஷில் கேட்டாங்க. நான் அப்போ தான் போயிருந்தேன். இவர் வந்து என்ன பண்ணாரு, சரி இவர் என்ன பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே. சார் அவர் எப்படி டீல் பண்ணுறாரு, ஃபியூ மினிட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அவங்க வந்து சுத்தமாக உங்களுக்கு புரியல இவர் சொல்றது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க் பண்ணாரு. எவ்வளோ காசுங்கிறது காசாக எடுத்து காமிச்சாங்க. நோட்டு இருக்குல்ல, நம்ம அதாவது 100 ரூபாய் 200 ரூபாங்கிற நோட்டை எடுத்து காமிச்சு இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பயங்கரமாக அவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு அந்த பொண்ணுங்க வந்து ஏன்னா இவர் இந்த மாதிரி அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, 2 பேருக்கும் வேற லாங்குவேஜ். ஆனால் இவர் இந்த நோட்டை வச்சு அவர் காமிச்சது அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு அடக்கம்ல, சிரிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நம்மளோடதுன்னா நம்ம மற்ற லாங்குவேஜ் எது கற்றுக்கிறோமோ கற்றுக்கலையோ இந்த இங்கிலீஷில் ஏன்னா மும்பை சைட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். 4-5 லாங்குவேஜஸ் பேசுவாங்க. நமக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நமக்கு தமிழ் நல்லா தெரியும், வரவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல. அதனால இங்கிலீஷில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் 100 rupees இந்த மாதிரி ஹலோ தேங்க்யூ இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டா நம்ம இந்த மாதிரி ரோடில் வர கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இதனால் இது தெரியாதனால நம்ம வந்து கஸ்டமரை விட்டுறக்கூடாது. அதனால் சின்ன சின்ன இங்கிலீஷ் வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது அதை அப்படியே கற்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பள்ளிக்கூடம் போய் படிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம அப்படியே படம் பார்க்குறது, இந்த மாதிரி பேசுறது, ஷார்ட்ஸ் பார்க்கறத வச்சு நம்ம கற்றுக்கலாம். இது சின்னதாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் பண்ண ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவருக்கு நான் கொடுத்துட்டு வந்த அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் சின்ன சின்னதாக மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குற ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட பார்த்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் கற்றுக்குங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொன்னேன். நன்றி.